மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நம்ம மைவி3 ஆட்ஸ் ஆப்பில் நிறைய அப்டேட் வந்திருக்குங்க இப்போ. ஆனால் அதில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எப்போ அமௌண்ட் கொடுப்பீங்க, எப்போங்க அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுதான் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்குற மெத்தேடு பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஏபிசி 3 கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 1 லேக்குக்கு கீழே யாரெல்லாம் 1 லேக்குக்கு கீழே அதாவது போட்டு ஒரு 10,000 தாங்க எடுத்திருக்கேன், நான் போட்டு இன்னும் அமௌண்ட்டே எடுக்கலைங்க, நான் ஒரு 30,000 தாங்க எடுத்திருக்கோம், அந்த மாதிரி சொல்கிற எல்லாருமே சி கேட்டகரி. அதாவது 1 லேக்குக்கு கீழே இருக்க எல்லாருமே சி கேட்டகரி. அதுக்கப்புறம் 1 லட்சத்துக்கு மேலே எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே பி கேட்டகரி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1 லேக் மேலே, அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு 1 லேக் மேலே நம்ம எடுத்திருக்கோம், வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே பி கேட்டகரி. அதுக்கப்புறம் ஏ கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இருப்பாங்க. அதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை விடவே அதிகமாக, அதாவது ஒரு 3 லேக் 4 லேக்கு, நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. 10 லட்சம் வரைக்குமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே ஏ கேட்டகரியில் வருவாங்க. அதனால் இந்த பேமெண்ட்டை எடுக்காத எல்லாருமே பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க. இது நம்ம லீகல் டீம்லேருந்து வந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நம்பக்கூடிய 100% நம்பக்கூடிய ஒரு தகவல் தான். யாரும் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த டேட்டில் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணி சொல்லலை. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா லீகலாக போகணும் அப்படின்னா நிறைய கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது. கோர்ட் ப்ராசஸ் அது கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் ஒரு 1 ஆர் 2 மந்த்துக்குள்ளே எல்லாமே நார்மல் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. மைவி3 நம்பி வந்தவங்களுக்கு ஒரு பைசா கூட நஷ்டம் இல்லை, நஷ்டம் ஆகாது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. சிறிது காலத்தை கஷ்டப்பட்டு கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். தைரியமாக இருங்க. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். தேங்க்யூ.